முறையான ஏற்பாடு செய்யாத தெப்பத் திருவிழா, கடமைக்கு நடத்தப்பட்ட தெப்பத் திருவிழா என்று பக்தர்கள் வருத்தம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் அமைந்துள்ள நவ திருப்பதி கோவில்களில் முதலாவது கோவிலான கள்ளபிரான் சுவாமி திருக்கோவிலில் தை மாத தெப்ப உற்சவர் திருவிழா ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருவது வழக்கம். ஜனவரி மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த திருவிழா 10 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். 10ஆம் நாள் தை மாத தெப்ப உற்சவர் திருவிழா 2 நாட்கள் கொண்டாடப்படும். இந்த தெப்ப திருவிழாவிற்கு கோவில் நிர்வாகம் சார்பாக பல்வேறு முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டுக்கான தெப்ப உற்சவ திருவிழா கடந்த ஜனவரி 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10ஆம் நாளான இன்று தெப்ப திருவிழா நிகழ்ச்சி நடைபெற இருக்கும் சூழ்நிலையில் தெப்பக்குளத்தில் வளர்ந்து இருந்த தாமரை செடிகள் நேற்று வரை முழுமையாக அகற்றப்படாமல் தாமரை இலைகள் தெப்பக்குளத்தில் நிறைந்து காணப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் கள்ளபிரான் சுவாமி கோவிலில் இருந்து நத்தம் திருப்புலிங்குடி கோவிலில் இருந்து வரக்கூடிய சுவாமிகள் இந்த தெப்பக்குளத்திற்கு கொண்டு வரப்பட்டு தெப்பத் திருவிழா உற்சவ நிகழ்ச்சி நடைபெறும். இதற்காக தெப்பக்குளத்தை சுற்றிலும் சரியான பாதை அமைக்கப்பட்டு கடந்த காலங்களில் தெப்பத் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வந்தது. ஆனால் இந்த வருடம் தெப்பக்குளத்தை சுற்றி சரியான முறையில் பாதைகள் அமைக்கப்படாமல் தற்காலிகமாக பாதை அமைத்து இருந்ததால் கற்கள் நிறைந்து காணப்பட்டது. இதனால் சுவாமிகளை சுமந்து வந்தவர்கள் சுவாமிகளை தெப்பக்குளம் மண்டபத்திற்கு கொண்டு செல்வதற்குள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். மேலும் தெப்பத் திருவிழாவை காண வந்த கிராம மக்கள் பார்வை முழுவதும் கற்கள் நிறைந்து காணப்பட்டதால் பயன்படுத்த முடியாமல் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி மிகவும் மனவேதனை அடைந்தனர். அது மட்டுமல்லாமல் தெப்பக்குளத்தில் வளர்ந்திருந்த தாமரை கொடிகள் முற்றிலும் அகற்றப்படாத காரணத்தினால் தெப்பம் சரியான முறையில் சிறப்பாக சுற்றி வர இயலாமல் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி ஆங்காங்கே நிறுத்தப்பட வேண்டிய சூழ்நிலை உருவானது. மேலும் தெப்பம் வழக்கமாக 11 சுற்றுக்கள் சுற்ற வேண்டிய சூழ்நிலையில் தெப்பக்குளத்தில் இருந்த தாமரை செடிகள் முழுமையாக அகற்றப்படாத காரணத்தினால் 3 சுற்று மட்டுமே சுற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அந்த 3 சுற்று கூட சுற்றி வருவதே ஒரு பெரிய சிரமமான காரியமாக இன்று தெப்பத்தை ஓட்டுபவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். கோவில் நிர்வாகத்தின் மெத்தன போக்கே காரணம் என்று பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அரசு கோவில் நிர்வாகத்தின் மீது முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வரும் காலங்களில் இதுபோன்ற தவறுகள் நடக்காத வண்ணம் இந்து சமய அறநிலையத்துறை கண்காணிக்க வேண்டுமென பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர்.